அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் தீராத பண கஷ்டம் இருக்குது, கையில் எப்போதுமே பணம் தங்க மாட்டேங்குது, வீண் செலவுகள் அடிக்கடி வருது, பணம் திருடு போகுது, மேலும் வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை, சண்டை சச்சரவுகளாகவே இருக்குது, உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது, அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது உங்களுக்கு 100% பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஆடி மாதத்தின் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு வருதுங்க. உங்களுக்கு வரலட்சுமி நோன்பு கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அப்படிங்கும்போது நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. அதில் கலசம், அதாவது 2 விதமான கலசம் வைக்கிறதுலேருந்து பூஜை செய்ய உகந்த நேரம், எந்த நேரத்தில் அம்மனை அழைக்கணும், என்ன ப்ரொசீஜரு, புனர் பூஜை எப்போ செய்யணும், மேலும் கைமென்கள் பூஜை பண்ணலாமா, ஆண்கள் பண்ணலாமா, ஒருவேளை வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாமா என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோடு ஆல்ரெடி வீடியோ இருக்குதுங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். அதே போல் ஆடி 18, அதாவது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி கயிறு மாற்றிக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் மாற்றிருப்பீங்க. ஒரு சில பேர் தாலி கயிறு மாற்ற முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு, திரும்ப எப்போ மாற்றணுங்கிற மாதிரி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால் எந்த நாளில் மாற்றணும் என்பது குறித்தும் எந்த நேரத்தில் மாற்றணும் என்பது குறித்தும் டைமிங்கோட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. அந்த வீடியோனுடைய லிங்க்கும் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். மேலும் அந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதியும் இருக்குது. அதே போல் அந்த நாளில் தான் நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் இருக்குது. அபிஜித் நட்சத்திரம் அந்த நாளில் எந்த டைமிங்கில் வருது என்பது குறித்தும், அந்த நாளில் கையில் ஒரு இலையை வச்சுட்டு கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்பது குறித்தும் தனிப்பதிவு இருக்குது. அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 6ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 21ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான வளர்பிறை பிரதோஷமானது இருக்குதுங்க. நம்முடைய வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடம் வேண்டி கேட்கும்போது கட்டாயம் அந்த வாழ்க்கையை நமக்கு அவங்க தந்தருள்வாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய வெற்றிலை பரிகாரம் குறித்து நேற்று இரவே வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் அற்புதமான பலன் கொடுக்கும். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்துட்டு அந்த பரிகாரத்தையும் கூட நீங்கள் இந்த நாளில் செய்கிறதுனா தாராளமாக செய்யுங்க. இப்படி மகாவிஷ்ணுக்கு உரிய நாளில் சிவபெருமானுக்குரிய இந்த பிரதோஷம் வர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நான் மேலே சொன்ன இல்லையா பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் இந்த நாளில் செய்யும்போது கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதையை செய்யுங்க. புதன்கிழமை நாளில் ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 12 மணியிலேருந்து 1:30, யமகண்டம் அப்படிங்கிறது காலையிலேயே நமக்கு முடிஞ்சிருச்சு. இல்லை எனக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கணும், பர்ஃபெக்டான டைம் சொல்லுங்கள், அந்த நேரத்தில் செஞ்சால் எனக்கு 100% ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா புதன் ஓரையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இன்றைக்கி மதியம் 1 to 2 இந்த புதன் ஓரை இருக்குது. அதே போல் இரவு 8 to 9 மணிக்கும் இருக்குது. இதில் நமக்கு கொஞ்சம் இந்த ராகு காலமும் மிக்ஸ் ஆன மாதிரி வருதுங்க. அதனால் மதியம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 1:30 2 மணிக்கிடையே உள்ள நேரத்தை ஃபாலோ பண்ணிக்கிறது சிறப்பு. ஒருவேளை உங்களால் இந்த மாதிரி டைமிங்லாம் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இரவு தூங்குறதுக்குள்ளார எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. ஒரே ஒரு பொருள் தான், இது ஒன்று மட்டும் இருந்துச்சு அப்படின்னா போதும். நம்ம இதையை 3 இடத்துல வைக்க போகிறோம். இந்த 3 இடத்துலையும் வைப்பதன் மூலமாக நான் மேலே சொன்ன அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு அடியோடு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதில் வரக்கூடிய அந்த பாசிட்டிவான ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் 4 பேருக்கு இந்த பரிகாரத்தை சிபாரிசு பண்ணுவீங்க. அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையவே இது மாற்றும். இப்போ பச்சை கற்பூரம் எவ்வளவு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சின்ன சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா 3 தனித்தனியாகவே எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதையவே கூட 3 துண்டாக
உடச்சிக்கலாம். இந்த மாதிரியும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அதை தரையில் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியாகாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்னதாக ஏதாவது ஒரு இலை வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி. அப்படி இலை வச்சிங்கன்னா நீங்கள் தினம் அந்த இலையை மாற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சின்னதாக ஒரு 3 மண்ணகல் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சின்னதாக தட்டு மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க, பிளாஸ்டிக்கில் கூட வச்சுருந்தீங்க, ஏதாவது ஒரு டப்பாவுடைய மூடி சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த அமிர்தாஞ்சன் பாட்டிலோட மூடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் 3 வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த 3 பச்சை கற்பூரத்தையும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பூஜை அறைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ஒரு நிமிஷம் நின்று மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானையும் மனதார வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரம் எனக்கு பலன் கொடுக்கணும், வீட்டில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கணும்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ வேண்டிக்கிட்டு அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு மூடிக்கோங்க. முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த மாதிரி ஒரு நிமிஷம் இந்த பச்சை கற்பூரத்தை கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்துட்டு நினைக்கணும், உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துடுச்சு, வீட்டில் தொடர்ந்து சண்டை சச்சரவுகளாக இருக்குது, இப்போ அதெல்லாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைங்க எல்லாரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்கீங்க. மேலும் பணம் வந்து தேவைக்கும் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்குது. உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருந்தால் அதில் நிறைய வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. எப்போவுமே வீட்டில் மகிழ்ச்சி வந்து நிலவுது. இது மாதிரிலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் கடன் பிரச்சனையோ கஷ்டத்தையோ நினைக்கக்கூடாது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை தான் இப்போ நீங்கள் இதை கையில் வச்சுட்டு இருக்கும்போது வந்து நினைக்கணும். முழுசாக வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்ம இதுக்கு வந்து கொடுக்கணும். இப்படி கொடுத்து முடித்த பிறகு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சின்ன மூடியிலையும் நீங்கள் வந்து இந்த பச்சை கற்பூரத்தை ஒன்றா வந்து வச்சுருங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று வந்து உங்களுடைய ஹாலில் வைங்க. ஏன்னா இந்த ஹாலில் தான் 4 பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, அவங்களுடைய சுக துக்கம் எல்லாமே வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்கிற அந்த கெட்ட விஷயங்களெல்லாம் வந்து நம்மளை பாதிக்கக்கூடாது. அதனால் நம்ம இந்த இடத்துல ஹாலில் வந்துட்டு இதை வைக்கிறது சிறப்பு. நம்மளுக்கு யாராவது கெடுதல் செய்யணும்னு வந்தால் கூட அவங்க மனசை வந்து இது மாற்றிடும். அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து வைக்க சொல்கிறேன். இப்போ அடுத்து இன்னொன்று எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பெட்ரூமில் வந்து வைங்க, படுக்கை அறையில். அந்த ரூமில் எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஒரு செல்ஃபில் வைக்கலாம், ஜன்னல் கிட்ட வைக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் இதை வந்துட்டு வச்சிடலாம். கீழே விழுகாத மாதிரி பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். இது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிட்டேயே வந்து ஒற்றுமையை அதிகப்படுத்தும், நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை வந்து வாரி கொடுக்கும். அடுத்து இன்னொரு சிறு துண்டை நம்ம வந்து சமையலறையில் வந்து வைக்கணும். ஏன்னா சமையலறையில் தான் நம்ம அதிகமாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சமைக்கிறதாகட்டும், சில நேரங்களில் நம்மளுடைய புலம்பல்கள் கூட வந்து கிச்சனில் தான் இருக்கும். நம்மளுடைய கோபதாபங்களை கூட அங்கே தான் காட்டுவோம். சாமானத்தை வேகமாக வைக்கிறது, கீழே போட்டு உருட்டுறதுன்னு எல்லா எமோஷன்ஸும் நம்மளுடைய கிச்சனில் தான் வந்துட்டு நம்ம காட்டுவோம். அப்போ இந்த இடத்துல நாம் நினைக்கிற எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் நம்மளையோ நம்ம குடும்பத்தையோ பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிச்சனில் வந்துட்டு ஒரு சிறு துண்டு நம்ம வச்சிடணும். இவ்வளவே தான். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல வந்து கரைய ஆரம்பிக்கும். இது கரைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு நம்ம இதே மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இது கரையிறதுக்குள்ளாரையே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் கரைஞ்சிருக்கும். அதனால் 100% உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவங்களை என்னோட கமெண்ட்டில் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.